அனைவரும் வணக்கம். அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார் சமூக வலைதளங்கள்ல. அவர் எந்த ஒரு ஜாதிக்கானமே குறிப்பிட்ட தலைவர் கிடையாது, அனைத்து சமூகத்துக்குமே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முன்னின்று போராட்டம் எடுக்குவாரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஒரு தற்கொலை என்ன பண்றான், டக்குன்னு என்கிட்ட தம்பி நீ எந்த சமூகம்பா, நீ என்ன அவருக்கு முட்டு கொடுக்குற, நீ அவர் சமூகத்தை சார்ந்தவரா அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ச்சியாவே நீ தெலுங்கனா நீ கன்னடான்னு கேக்குறீங்க. நான் முக்குளத்தை சார்ந்தவன், நான் அகமுடி முதலியார். அது மட்டும் இல்லாம நான் கலப்புத்தனம் செய்தவன், என்னுடைய மனைவி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இதுக்கு மேல வேற எதனா டவுட் இருந்தா இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த வீடியோலயே அட்டாச் பண்றேன். அது மட்டும் இல்ல நான் தோல் திருமாவளவன் ஏன்டா நான் சப்போர்ட் பண்றேன் நீங்க கேட்டீங்கன்னா, நான் பாதிக்கப்பட்ட போது எனக்கு உதவி செய்தவர் அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை தாண்டி இன்னைக்கு நான் ஒரு மாமன்ற உறுப்பினரா இருக்கிறேன். என்னுடைய வார்டுல ஒரு சம்பவம் நடந்தது கேட்டுங்க. அந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பைப் லைன் ஒரு டிரைனேஜ்ல கனெக்ஷன் கொடுக்க போறோம். அது ஒரு 4 பேர் 5 பேர் கொண்ட கும்பல் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நம்மளோட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த இடத்துல அதிகமா இருக்கிறாங்க. நீ அந்த பைப் லைன் நீ அதுல கனெக்ஷன் பண்ணனா அந்த கழிவு நீர் அவங்களோட கழிவு நீர் நம்மளோட கழிவு நீர்ல இணைக்கும். இது முற்றிலுமா தவறுன்னு சொல்றாங்க. இப்ப புரிகிறதா ஜாதி எதிலும் எந்த அளவுக்கு விஷமாக பரவி கொண்டிருக்கிறதுன்ட்டு. இன்னைக்கு எல்லாருமே நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா யாருமே இன்னைக்கு ஜாதியை பார்த்து தான் பழகுறாங்க, எல்லாமே பண்றாங்க. மனசுக்குள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்குது. என்னைக்கு அம்பேத்கர் கொள்கையும் பெரியார் கொள்கையும் நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னில தான் பகுத்தறிவு அதிகமா வளர்ந்து இன்னைக்கு நான் ஒருத்தன் மாறிட்டேன்றத சொல்றேன். நானும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்திருக்கலாம். நிறைய பேரோட ஜாதியை பார்த்துருக்கலாம், எல்லாமே பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களோட விஷயத்தெல்லாம் நான் பார்த்து இது பண்ண ஆரம்பிச்சோம். அன்னில இருந்து நான் அதை ஃபாலோ பண்றது இல்ல. நீங்களும் பிடிச்சா மாறுங்க, யாரையுமே மாறணும்னு நாங்க சொல்லல. ஆனா யாருமே ஒருத்தர் பிறப்பால் தாழ்ந்தவங்க கிடையாதுன்றத இந்த வீடியோ மூலியமா நான் பதிவு செய்யறேன். நன்றி.